வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. புதுவை சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட தேர்தல் துறை மற்றும் ஸ்வீப் அமைப்பும் இணைந்து மக்கள் மத்தியில் தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடத்தி வருகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை எட்டும் நோக்கில் தேர்தல் துறையும் அதன் விழிப்புணர்வு அமைப்பான ஸ்வீப் இணைந்து பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றன. குறிப்பாக கடந்த மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களில் குறைவான வாக்குப்பதிவு நடைபெற்ற பகுதிகளை அடையாளம் கண்டு அங்கு மக்கள் மத்தியில் தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக ஸ்வீப் அமைப்பின் ஆதரவுடன் திருநங்கைகள் ஒருங்கிணைந்து பொதுமக்களிடம் வாக்களிப்பதின் அவசியத்தை எடுத்துரைக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர். இந்நிகழ்ச்சியை காரைக்கால் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான இஷிதா ரதி IAS அவர்கள் மற்றும் தேர்தல் மேலிட பார்வையாளருமான திருமதி சனிதா பாலாவும் பிரஜாபதி IAS ஆகியோர் பார்வையிட்டு திருநங்கைகள் மேற்கொண்ட சமூக பொறுப்புணர்வான இந்த முயற்சியை பாராட்டினர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற திருநங்கைகள் காரைக்கால் மாவட்ட மக்களிடம் அனைவரும் வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்றும் 100% வாக்குப்பதிவு இலக்கை காரைக்கால் மாவட்டம் எட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். வாக்களிப்பது நமது கடமை, போடுங்கம்மா ஓட்டு, வாங்காதீங்க நோட்டு என்ற முழக்கங்கள் மூலம் பணம் பெறாமல் சுதந்திரமாக வாக்களிக்குமாறு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் தேர்தல் முறைகேடுகள் மற்றும் புகார்களை பதிவு செய்வதற்கான CVGIL செயலி, பொதுமக்கள் பயன்பெற 195 உதவி எண், மாற்றுத்திறனாளிகள் பயன்பாட்டிற்கான சாஜம் செயலி ஆகியவற்றை பற்றியும் மக்களிடம் விளக்கமளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி காரைக்கால் மாவட்ட காவல்துறையின் ஒருங்கிணைப்புடன் ஸ்வீப் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் M தாமோதரன் தலைமையில் உறுப்பினர்கள் முனைவர் S மணிகண்டன், திரு K ஞானமுருகன், திரு பிரதீப் மற்றும் திரு முருகன் ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்றது. எங்கள் ஓட்டு விற்பனைக்கு அல்ல. Come out on 9th of April and vote also. Okay. Tell your all neighbors, all your friends, we have to achieve 100% voter turnout this time. Done, madam. Done? And they also have done the cultural program for creating awareness this week, ma'am. Last year they have regularly cultural. Whenever there is cultural program, members invite me. Thank you. Okay, ma'am. காரைக்கால் தெற்கு தொகுதியில் திமுக வேட்பாளருக்கு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு அவரை வெற்றி பெற செய்வோம் என்று காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் பேட்டியளித்துள்ளார். புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தில் வேட்பாளர்கள் வேட்புமனுவை திரும்ப பெற கடைசி நாள் முடிந்த நிலையில் காரைக்கால் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் சந்திரமோகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், காரைக்கால் தெற்கு தொகுதியில் இந்தியா கூட்டணி கட்சி திமுக வேட்பாளர் நாஜும் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் அதே தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த காங்கிரஸ் வேட்பாளர் AVS சக்திவேல் பிரபுவை காங்கிரஸ் தலைமை வேட்புமனுவை வாபஸ் பெற அறிவுறுத்தியும் அவர் மறுப்பு தெரிவித்த நிலையில் AVS சக்திவேல் பிரபு மீது நடவடிக்கை எடுக்க காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், காரைக்கால் தெற்கு தொகுதியில் இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளர் திமுகவை சேர்ந்த நாஜிமுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் தேர்தலில் பணியாற்றி அயராமல் உழைத்து திமுக வேட்பாளர் நாஜிமை வெற்றி பெற செய்வோம் என்று தெரிவித்தார். மேலும் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள இந்திய கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட முக்கிய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பிரச்சாரம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்திய கூட்டணியின் சார்பாக தெற்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் அண்ணன் நாஜிம் அவர்கள் இந்திய கூட்டணியின் சார்பாக களம் காண்கிறார். தற்போது காங்கிரஸ் கட்சியின் சார்பாக சக்திவேல் பிரபு என்பவர் தாக்கல் செய்துள்ளார். கட்சி அவர் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கும். நாங்கள் அதுக்கு பரிசீலனை செய்கிறோம். முழு ஆதரவும் தெற்கு தொகுதியின் வேட்பாளர் நாஜிம் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அவரது வெற்றிக்கு அயராது பாடுபடுவோம். இந்த சூழலில் நம்ம முழுக்க முழுக்க இந்திய கூட்டணியின் வேட்பாளர் நாஜிம் நானா அவர்களுக்கு தான் எங்கள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் அவர் ஒத்துழைப்பு இருக்கும். அவர் வெற்றிக்காக அயராது பாடுபடுவோம். நடைபெறவுள்ள தேர்தல் குறித்தான ஆலோசனை கூட்டம் விடுதலை சிறுத்தை கட்சியின் காரைக்கால் மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது.
நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் திமுக, காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கூட்டணியாக தேர்தலை சந்திக்கின்றன. இந்த நிலையில் புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திமுக கூட்டணியில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் திமுகவினரும், திமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வரும். அதுபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினரும் போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் நடைபெறவுள்ள தேர்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காரைக்கால் மாவட்ட அலுவலகத்தில் மாவட்ட அமைப்பு செயலாளர் அரவரசன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு இடையில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் தமிழ்மாறன், வலிமையாக இருந்த மதசார்பற்ற கூட்டணியை காங்கிரஸ் கட்சியை சிதைத்து விட்டதாகவும், காங்கிரஸ் கட்சியின் இந்த செயல் கண்டனத்திற்குரியது எனவும், நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு அளிக்காது என அதிரடியாக அறிவித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். இக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிய பொறுப்பாளர்கள் வணங்காமுடி, செந்தமிழ் செல்வன், பார்வேந்தன், விடுதலை கனல் உள்ளிட்ட ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டனர். காரை மாவட்ட விடுதலை சிறுத்தைகளின் செயற்குழு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நிலைப்பாடு குறித்தும் இங்கே விவாதிக்கப்பட்டு வருகிறது. இந்தியா கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி தமிழகம், புதுச்சேரியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக விளங்கி கொண்டிருக்கிற கட்சிகள் தேர்தல் களத்தை நடந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வலிமையாக இருந்ததை இன்றைக்கு சிதைத்திருப்பதாகத்தான் கருத முடிகிறது. மதசார்பின்மையை காப்பாற்ற வேண்டும், ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் இந்த கூட்டணியில் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அங்கத்திலிருந்து வெளியேற்றும் அளவில் காங்கிரஸ் தலைமை மோசமான நிலையை எடுத்திருக்கிறது. அந்த காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு கண்டனத்துக்குரியது. கட்சி நடவடிக்கை என்கிற அடிப்படையில் மதசார்பின்மை பாதுகாக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு தன்மையை உடைக்கிற தன்மையாகத்தான் இது மாறி இருக்கிறது. திமுகவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறோம், திமுகவுக்கு பிரச்சாரம் செய்வோம், ஆனால் காங்கிரஸுக்கு செய்ய மாட்டோம். ஸ்ரீ ராமநவமி உற்சவ விழாவை முன்னிட்டு காரைக்காலில் சீதா கல்யாண மகா உற்சவம் நடைபெற்றது. ஸ்ரீ ராமநவமி உற்சவ விழாவை முன்னிட்டு காரைக்காலில் உள்ள ஸ்ரீ பட்டாபிராம சுவாமி பஜனை மடத்தில் விமர்சையாக சீதா கல்யாண மகா உற்சவம் தீபாராதனையுடன் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சீதா கல்யாண உற்சவத்தை கண்டு களித்தனர். இதனைத் தொடர்ந்து இரவு 8 மணிக்கு நாட்டியாலயா பரதநாட்டியம் அகாடமி மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பட்டாபிராம சுவாமி பஜனை மடத்தின் நிர்வாகிகள் சாய் வெங்கட் பிரசாத், ராஜாராம், ராஜ்மோகன் இவர்களது குடும்பத்தார் மிக சிறப்பாக செய்திருந்தனர். தாமனங்குடியில் இயங்கி வரும் டான் போஸ்கோ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆண்டு விளையாட்டு விழா நடைபெற்றது. காரைக்கால் தாமனங்குடியில் இயங்கி வரும் டான் போஸ்கோ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆண்டு விளையாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக உயர்திரு முனைவர் LSB சோழசிங்கராயர், அரசு அமைதிக்குழு உறுப்பினர், புதுவை செயலாளர், PTA அசோசியேஷன் காரைக்கால் மற்றும் அருட்பணி சத்யாசீலன் பங்குத்தந்தை தென்னங்குடி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 2026ஆம் ஆண்டு விளையாட்டுப் போட்டியினை துவக்கி வைத்தனர். மேலும் சிறப்பு விருந்தினர் திரு LSB சோழசிங்கராயர் நம் புதுவை மாநிலத்தின் விளையாட்டின் முக்கியத்துவத்தையும்
விளையாட்டில் பங்கேற்பினையும் மற்றும் விளையாட்டு வீரர்களின் பெருமையினையும் எடுத்துரைத்தார். தமிழ்தாய் வாழ்த்தோடு தொடங்கிய இவ்விழாவில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் அருட்தந்தை சதீஷ் சேவியர் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். கல்லூரியின் செயலாளர் தந்தை விருந்தினர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கினார். மேலும் 2026ஆம் ஆண்டுக்கான சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான பதக்கங்களையும் சிறப்பு விருந்தினர் வழங்கினார். கல்லூரி, மாநிலம், பல்கலைக்கழகம் என பரிசுகளையும் பதக்கங்களையும் பெற்ற மாணவர்கள் ஒவ்வொருவராக ஒலிம்பிக் தீபம் ஏந்த, இறுதியாக கபடி வீரர் ஸ்ரீ கணேஷ் 3ஆம் ஆண்டு BCA மாணவன் ஒலிம்பிக் ஜோதியை ஏற்றினார். மாணவ மாணவிகளுக்கு தடகள ஓட்டம் மற்றும் பல விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. அப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மொத்த விளையாட்டுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற இருவர், மாணவி அச்சுதா மற்றும் விஷ்ணு பிரியன் சாம்பியன்களாக அறிவிக்கப்பட்டு வெற்றி கோப்பையினை வழங்கினர். பின்பு வெற்றி பெற்ற BCom துறையில் இருந்து 3ஆம் ஆண்டு மாணவி ஷெர்லின் ரோஜர் அவர்கள் நன்றியுரை கூறினார். இறுதியாக நாட்டுப்பண்ணுடன் விளையாட்டு விழா இனிதே நிறைவுற்றது. இப்பொழுது அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. வணிக மேலாண்மை துறை தலைவர் சந்துரு அவர்கள் துறை கொடியை ஏந்தி அணியை வழிநடத்தி வருகிறார். அவரை பின்தொடர்ந்து துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் அவர்கள் பதாகை ஏந்தி வருகிறார். BBA is followed by a wonderful march of BCA boys. It is being led by its captain Mohammad Uswat with the department flag. The placard bearer is its vice captain Mr. Kishore. The color of flag is red. It symbolizes courage, strength and determination. How powerful it is to watch them march, filled with energy and bold spirit. கணினி பயன்பாட்டியல் துறை தலைவர் அப்துல் முஷித் அவர்கள் துறை கொடையை ஏந்தி அணிந்து வருகிறார். அவரை பின்தொடர்ந்து துணைத் தலைவர் கிஷோர் அவர்கள் பதாகை ஏந்தி வருகிறார். Marching first admirably among the girls' house is the BBA and BA English girls. It is being led by Captain Miss Aarti with the Department of Flag, and the placard bearer is Vice Captain Miss Gerlin. BBA is followed by BCA girls. It is being led by its captain Miss Veta. I promise that we shall take part in these games. Respecting and abiding by the rules. இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது. வணக்கம்.